மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறான் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் நீ இலேசாக எண்ணி விடாதே. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை அற்பமாக நீ கருதி விடாதே. எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனை நீ மலர்ந்த முகத்தோடு பார்ப்பதாக இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய சகோதரனை பார்த்து சிரித்தாலும் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் உனக்கு நன்மை தருகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக சிரிப்பு என்கின்ற ஒன்று நமக்கு மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சி உடையவர்களாக இருப்போம், சந்தோஷமுடையவர்களாக இருப்போம். அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு மனிதரை அடையாளப்படுத்துவதற்காக, நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதர் நம்மை விட்டு மரணித்து போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவரை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் அடையாளமாக எதை ஞாபகப்படுத்துகிறோம்? என்னால் அவரை மறக்க முடியவில்லை, காரணம் அவர் சிரித்த சிரிப்பு இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, அவருடைய சிரிப்பு இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. சிறந்த ஒரு மனிதராக இருந்தார், புன்முறுவல் பூக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால், சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் என்று சிரிப்பு என்கின்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிரிப்பை பொறுத்த வரைக்கும் நாம் இரண்டு வகையாக நோக்கலாம். ஒன்று, நாம் சிரிக்கிற சிரிப்பால் இன்னொரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான், நாம் சிரிக்கிற சிரிப்பால் இன்னொரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான். இரண்டாவது, நாம் சிரிக்கிற சிரிப்பால் இன்னொரு மனிதன் வேதனை அடைகிறான். அந்த இரண்டாவது வேலை ஒரு காலம் நாங்கள் செய்துவிடக்கூடாது. நாம் ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிற சந்தர்ப்பத்தில், நாம் சிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய மானத்துக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, அவன் நம்முடைய சிரிப்பை பார்த்து கவலைப்படக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது, நம்முடைய சிரிப்பு கேவலமாக அமைந்து விடக்கூடாது. இந்த சிரிப்பை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அதற்கு மாற்றமாக நம்முடைய அந்த சிரிப்பிலே அடுத்த ஒரு மனிதன் சந்தோஷம் அடையக்கூடியதான அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கம் வரையறுத்த சிரிப்பாக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சிரிப்பு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகளாரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கதீரா. யாருக்கு அந்த முன்மாதிரி கிடைக்கும் என்று சொன்னார், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தியவர்களாக அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு யார் இருக்கிறார்களோ இவர்களுக்கு என்ன செய்யுமாம்? அந்த நபிகளாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, அந்த முன்மாதிரி கிடைக்கும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, நபி தோழர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அணுவணுவாக பின்பற்றியவர்கள், நபி தோழர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை ரசித்தவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு செயற்பாடுகள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலே கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலே சிரித்தார்கள், நபிகளாருடைய சிரிப்பு எப்படி இருந்தது, நபிகளாருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதரை ரசித்தவர்கள் நபி தோழர்கள். ஒரு உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ, நான் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து அதிகமாக அடிக்கடி என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போவேன். நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போனால் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க அனுமதி கேட்பேனோ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தந்து விடுவார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போவேன், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க சென்றால் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய முகத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நபிகளாருடைய முகம் மலர ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து விடுவார்கள். நான் அடிக்கடி நபிகளாரை சந்திக்க போவேன். அன்பான சகோதரர்களே, இப்போ நபிகளாரிடத்தில் இருந்த ஒரு சிறந்த ஒரு பண்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்த முகத்தோடு இருந்திருக்கிறார்கள். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அடிக்கடிக்கு சந்திக்க போனார். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய முகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும், நபிகளார் சிரிக்க வேண்டும். நமக்குள்ள படிப்பினை என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சிரிப்பை பார்த்து என்னுடைய உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதனால் அடிக்கடி என்ன செய்தார்கள்? ஜரீர் இப்னு அப்துல்லா அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து முகம் வளர்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? நமக்கு இந்த சிரிப்பு என்கின்ற இந்த பண்பை நமக்கு சொல்லித் தருகிறது.